ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्ति मंत्रम भगवद्गीता ध्यान श्लोकम्। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधी भोक्ता दोक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம். அதில் 20வது ஸ்லோகம். 20வது ஸ்லோகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 19 போன ஸ்லோகத்தில் முடித்தோம். அதாவது 18, 19 பகவான் இந்த சம்சார ஸ்வரூபத்தை பற்றி சொன்னார். சம்சார ஸ்வரூபம் சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு அவ்வியக்தம். அந்த அவ்வியக்தத்திலிருந்து வெக்தம்னு சொன்னார். அவ்வியக்தா வெக்தய சர்வ அப்படின்னு சொல்லி 18வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்படி அவ்வியக்தாத் வெக்தய சர்வ என்ற அந்த மாயா ரூபத்திலிருந்து அந்த அவ்வியக்தம்ங்கிறது நம்மால் அனுபவிக்க முடியாது, நம்மால் பார்க்க முடியாது. அப்படி அதிலிருந்து வந்தது இந்த மாயா ரூபத்திலிருந்து வந்த இந்த சர்வ ஜெகத், அதாவது சிருஷ்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காருங்கிறத இனிமேல் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. ஸோ அவ்வியக்தாத் வெக்தய சர்வ பிரபவந்தி ஆஹு அராகமே, அதாவது அந்த பிரம்மனுடைய இரவு பொழுது பகல் பொழுது எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த இரவு பொழுதிலே எல்லாம் அதில் லயித்து விடும், பகல் பொழுதிலே எல்லாம் வெளி தோன்றும். ஸோ வெக்தம் அவ்வியக்தம், வெளித்தோடுவது வெக்தம், அவ்வியக்தமாக இருப்பது வெளி தோன்றாமல் இருப்பது. இது அவ்வியக்தம் வெக்தம்ங்கிறதுக்கு ஒரு நம்ம இந்த பொருள் புரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பண்ணணும். அதே மாதிரி இந்த 19வது ஸ்லோகத்தில் சொன்னார், பூத கிராமம் இந்த சகல ஜீவராசிகளும் ச ஏவாயம் பூத்வா பூத்வா பிரளீயத்தை, மீண்டும் பிறந்து வருகிறது. பிறந்து எங்கேருந்து வருகிறது அப்படின்னா அந்த அவ்வியக்தத்திலிருந்து வருது. அந்த அவ்வியக்தம் என்ன? மாயா ரூபம். அந்த அவ்வியக்திலிருந்து பிரிவு. அப்புறம் ராத்திரியாகமே மீண்டும் என்ன ஆகுது? பிரம்மனுடைய நான்முக கடவுளுடைய இரவு பொழுதில் அதிலே லயமடித்து விடுகிறது. அது லட்சியம் அல்ல அப்படிங்கிறதையும் இப்போ சொல்ல வர்றாரு. அதாவது ஏன் இதெல்லாம் சொல்கிறாருன்னா, இந்த பிரளய காலத்திலே அந்த ஜீவன் ஒதுங்குகின்ற அந்த இடம் மோட்சம் அல்ல, நம்முடைய லட்சியம் அல்ல. இதற்கும் மேலானது ஒன்று இருக்கிறது. அதுதான் பரமாத்மஸ்வரூபம். அதுதான் நம்முடைய லட்சியம். அதைத்தான் அடைவதற்காக நம்ம எல்லா சாதனைகளும் செய்கிறோம். இதைத்தான் அக்ஷரம் பரமம் பதம் அப்படின்னு சொல்லி 11வது ஸ்லோகத்தில் சொன்னார். இப்போ அந்த 20வது ஸ்லோகத்தில் பார்ப்போம். பரஸ்தஸ்மாத் பாவோன்யோ அவ்வியக்தாத் வெக்தயத் சனாதனம். இந்த இடத்துல ரெண்டு அவ்வியக்தாத் அவ்வியக்தம்னு ரெண்டு சொல்கிறாரு. அவ்வியக்தக அவ்வியக்தாத், நம்ம ரெண்டாவது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் நம்ம நிதானமாக புரிஞ்சுக்குவோம். பரஸ்தஸ்மாத் பாவோன்யோ அவ்வியக்தாத் சனாதனம் ஏ சர்வேஷு பூதேஷு நஸ்யஸ்து ந வினஷ்யதி. முதல் அவ்வியக்தம் சொல்கிறது மாயா ரூபமான அவ்வியக்தம். நம் அனுபவத்துக்கும் வராது, நம்மால் கண்ணால் இந்திரிய அனுபவத்துக்கும் வராது, நம்மால் அனுபவிக்க முடியாது. ரெண்டாவது அவ்வியக்தம்ங்கிறது தான் நம்முடைய லட்சியம்ங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. அதை தான் சொல்கிறாரு. சிம்பிள் மீனிங் என்னென்னா,
ஆனால் அந்த அவ்வியக்தத்தை காட்டிலும்னா நம்ம வந்து சென்ற ஸ்லோகத்தில் பார்த்தா அந்த அவ்வியக்தம் தான். அவ்வியக்தாத் வெக்தன்னு 18வது ஸ்லோகத்தில் சொன்னான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சம்சார ஸ்வரூபத்தை சொன்னார், மாயா ரூபத்தை சொன்னார். அவ்வியக்தாத் வெக்தக, ஸோ அவ்வியக்தம் என்ற காரண ரூபத்திலிருந்து வெளிவருகின்றது காரியம். ஸோ அவ்வியக்தம் என்ற அனுபவிக்க முடியாத, பார்க்க முடியாத, உணர முடியாத ஒரு விஷயத்திலிருந்து வெளிவருகின்ற வெக்தம் அவ்வியக்தாத் வெக்தம். ஸோ ரெண்டுமே மாயாங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறாரு, அவ்வியக்தத்தை காட்டிலும் மேலான நிலையுள்ளத அவ்வியக்தம் ஒன்று உள்ளது. உயிர்களெல்லாம் அழியும் பொழுது அது அழிவதில்லை. எது உயிர் எங்கே போய் போகுது? உயிரெல்லாம் வந்து இந்த அவ்வியக்தத்தில் போய் லயிச்சு விடுது. அதுவும் மாயாஸ்வரூபம், அதுவும் மாயக்கூடியது, அது ஜடஸ்வரூபம். ஆனால் அதை காட்டிலும் மேலாத ஒன்று உண்டு, அதுதான் நம்முடைய லட்சியம், பரமபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஸ்லோகத்தில், 20வது ஸ்லோகம். ஸோ நம்ம ஸ்லோகத்தை பார்த்துட்டோம். சென்ற ஸ்லோகத்தில் பகவான் சம்சார ஸ்வரூபத்தை 18, 19 சம்சார ஸ்வரூபத்தை பெருமையை சொன்னார். இந்த ஸ்லோகத்திலிருந்து மோட்சத்தின் பெருமையை சொல்லப் போகிறார். 20, 21, 22 இந்த 3 ஸ்லோகத்தில் பகவான் பரபிரம்மத்தின் விளக்கம், மோட்சத்தின் விளக்கத்தை, பெருமையை சொல்லப் போகிறார். மேலும் பகவான் 11வது ஸ்லோகத்தில் யதக்ஷரம் வேதவிதோ வதந்தின்னு நம்ம ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். அந்த யதக்ஷரம் எதை நம்முடைய வேதம் அறிந்தவர்கள் ஞானிகள் சொல்கிறார்களோ அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த 11வது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார். வேதத்தை அறிந்தவர்கள் எதை அக்ஷரம் என்று பேசுகிறார்களோ அந்த 11வது ஸ்லோகத்தில் சொன்னேன். பகவான் சொன்னார், பகவான் இந்த மோட்சத்தை பற்றி தான் 20, 21, 22 அப்படின்னா அந்த 11வது ஸ்லோகத்தில் சொன்ன அக்ஷரம் எது என்று இந்த ஸ்லோகத்தில் நமக்கு கோடிட்டு காமிக்க போகிறார். ஸோ ஆக இந்த 3 ஸ்லோகம் பரபிரம்ம தத்துவம் அல்லது நம்முடைய லட்சியம் அல்லது மோட்சத்தின் தத்துவத்தை பற்றி பகவான் சொல்ல போகிறார். இந்த லட்சியத்திற்காக, இந்த அக்ஷரத்திற்காக எல்லா ஆன்மீக சாதனைகளும் பல வகையில் செய்கிறார்கள். இதை அடைவதற்காகத்தான் எல்லா வகையான தீர்த்த யாத்திரை, ஆன்மீக சாதனை எல்லாம் செய்கிறாங்க. சித்த சித்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக கர்மம் செய்கிறாங்க, பக்தி பண்ணுறாங்க, ஞானம், அதாவது ஞான யோகத்துக்கு போகிறாங்க. இப்படி பல வகையான சாதனைகள் எதற்காக செய்கிறார்கள்னால் இந்த அக்ஷரம், இந்த பரபிரம்மம், இந்த லட்சியத்தை அடைவதற்காக செய்கிறார்கள். அதை பற்றி தான் இந்த 3 ஸ்லோகங்கள். இங்கு பகவான் என்ன சொல்கிறார் என்றால், இந்த உலகம், ஜெகத் நம்முடைய இந்திரிய அனுபவத்திற்கு விஷயமாக இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், இந்த உலகத்தை பார்க்குறோம், ஜீவ ஜந்துக்களை பார்க்குறோம். அது நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது. கண்ணுக்கு, இந்திரியங்களுக்கு அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி காதால் கேட்க முடிகிறது சில விஷயங்கள் தொட முடிகிறது, தொட்டு உணர முடிகிறது. இப்படி இந்திரியங்களால் அனுபவிக்க முடியக்கூடிய இந்த ஜெகத் உலகம், அதைத்தான் பகவான் வெக்தம் என்று சொல்கிறார். அதாவது எதெல்லாம் நம்முடைய 5 இந்திரியங்களால் உணர முடியுமோ அதை வெக்தம் என்று சொல்கிறார்கள். இந்த வெக்தம்ங்கிறத இந்த அந்த வெக்தம்ங்கிற ஒரு சொல் நம்ம பல தடவை கேட்டிருக்கோம். வெக்தம் என்றால் நான் பார்க்கக்கூடிய, நாம் அனுபவிக்கக்கூடிய வஸ்து. இப்போது இந்த ஜெகத் எதிலிருந்து வந்தது, எதிலிருந்து வெக்தமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிலிருந்து ஆனது? அதனுடைய காரணஸ்வரூபமான ஜெகத்திலிருந்து வந்தது. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்தூல சரீரம், அதுக்கு காரணமாக இருப்பது சூக்ஷ்ம சரீரம், அப்புறம் காரண சரீரம், 3 இருக்குது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸோ காரணம்தான் எல்லாத்துக்கும், அதிலிருந்து ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் வந்திருக்கிறது அப்படிங்கிறது நல்லா பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஜெகத் எதிலிருந்து வந்தது என்று பார்த்தால் அதனுடைய சொரூபமான, காரணஸ்வரூபமான ஜெகத்திலிருந்து வந்திருக்கிறது. இந்த காரணஸ்வரூபமான ஜெகத்தை தான் அவ்வியக்தம் என்று சொல்கிறார். அதைத்தான் மாயா ரூபம் அப்படின்னா, அந்த அவ்வியக்தம், இந்த அவ்வியக்தத்தை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்கிறேன். இந்த ஜெகத் எதிலிருந்து வந்தது? மாயா ரூபமான அவ்வியக்தத்திலிருந்து வந்தது.
இந்த மாயாவிலிருந்து இந்த வந்த இந்த ஜெகத்து இந்த மாயா காரணமாக இருக்கிறது. அதைத்தான் அவ்யக்தம் என்று சொல்கிறார்கள். இந்த அவ்யக்தம் எப்போ வெளிவருகிறது என்றால், இந்த நம்ம அது சென்ற ஸ்லோகத்திலையும் சொல்லி அதுக்கு முந்தின ஸ்லோகத்திலையும் அந்த நான்முக கடவுளாகிய பிரம்மனுக்கு பகல் பொழுதில் இதெல்லாம் வெக்தமாகிறது, இரவு பொழுதில் அவ்யக்தமாகிறது. ஆக என்ன ஆகிறது? இந்த சிருஷ்டி லயம் இப்படி மாறி மாறி வருகிறது. யாரோடு? பிரம்மத்தோடைய, அதாவது பிரம்ம இந்த இடத்துல நான்கு கடவுள் பிரம்மாவுடைய இதில் வருகிறது. இந்த வெளி தோற்றத்துக்கு வராதது தான் அவ்யக்தம்னு சொல்கிறோம். அதிலிருந்து வந்தது வெக்தம்னு சொல்லலாம். காரிய காரணம் அப்படின்னு சொல்லு. இப்போது காரியம் அப்படிங்கிற ஒரு பானை, அதோடைய காரணம் என்னன்னா மண், களிமண் அப்படின்னா அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை அந்த எதிலிருந்து இது வந்தது காரணம்னா, அதே போல் இந்த வெக்தமாகின்ற ஜெகத்து ஜீவன் எதிலிருந்து வந்ததுன்னா அவ்யக்தமான அந்த மாயா ரூபத்திலிருந்து வந்தது. இந்த அவ்யக்தம் நம்முடைய அனுபவத்திற்கு வராது. இந்த சகல பிரபஞ்சமும் அதிலிருந்து வெக்தமாகி வருகிறது, ஜீவராசிகளும் வெக்தமாகிறது. இங்கு பகவான் மேலும் ஒரு தத்துவத்தை சொல்கிறார். முதல் தத்துவம் அவ்யக்தம், ரெண்டாவது தத்துவம் அவ்யக்தம். அதாவது வெக்தம் என்ற காரியத்திலிருந்து அவ்யக்தம் என்ற காரியம் வந்தது. இந்த ரெண்டும் மாயாஸ்வரூபம். ஏன் மாயாஸ்வரூபம் என்றால், பிரளய காலத்திலே இந்த வெக்தம் அவ்யக்தத்திலே லயமாகி விடுகிறது. இப்போ என்னாச்சு? வெக்தம் ஒன்று இருக்கு, அந்த வெக்தத்துக்கு காரணமான அவ்யக்தம், அது மாயா ரூபம். மூணாவது தத்துவம் பகவான் இங்கே சொல்கிறார். அதையும் அவ்யக்தம் என்று தான் சொல்கிறார். ஏன் அவ்யக்தம்ங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பகவான் சொல்கிற அந்த அவ்யக்தம் என்று சொல்கிறார். இது மூணாவது தத்துவம். ஸோ வெக்தம் அவ்யக்தம் அவ்யக்தம், மூணாவது அவ்யக்தம் தான், மூணாவதாக சொன்ன அந்த அவ்யக்தம் தான் நம்முடைய லட்சியம். அதான் பிரம்மம், அதான் அக்ஷரம் என்று பகவான் அதான் அந்த லட்சியம் என்று சொல்கிறார். அதாவது அதுதான் அழியாதது, என்றும் இருக்கக்கூடியது, சனாதனம். இப்படி பல விஷயங்கள் இந்த இதில் சொல்லியிருக்கார். மூணாவது ஸோ இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிரளயத்தில் இந்த ஜீவன் எங்கு ஒடுங்குகிறது என்றால் காரணஸ்வரூபமான, எதன் காரணஸ்வரூபமானது என்றால் அவ்யக்தமான வெக்தமான அந்த ஜகத்து அவ்யக்தமான அந்த காரணஸ்வரூபத்திலே ஒடுங்குகிறது. அப்போ இந்த மாயா அவ்யக்தம், அதற்கு அப்பால் இன்னொரு அவ்யக்தம் இருக்கிறது. அதைத்தான் பகவான் மூணாவதாக சொன்னார் அவ்யக்தம் என்று. அதுதான் மோக்ஷம், அதுதான் லட்சியம், அதுதான் பரபிரம்மம். ஆகவே இங்கு சம்சாரம் என்பது வெக்தமாக இருப்பதால் அது சம்சாரம். அதாவது வெக்தம்னா நம்ம இந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற இந்த சம்சாரத்தில் இருக்கிறோம். மற்றும் பிரளயம் என்பது என்ன? இந்த ஜெகத், இந்த ஜீவன் எல்லாமே இந்த வெக்தத்திலிருந்து அவ்யக்தத்துக்கு போய் வருகிறது. அவ்யக்தத்தில் போய் லயமாய்ந்து விடுது. ஸோ இந்த அவ்யக்தமான மாயா ரூபத்திலிருந்து இன்னொரு அவ்யக்தம், மூணாவதாக பகவான் சொன்ன அவ்யக்தம்ங்கிறது, அதைத்தான் மோட்சம் என்று சொல்கிறார். இப்பொழுது ஸ்லோகத்தில் பார்த்தா நமக்கு தெரியும். பரஸ்தஸ்மாத் பாவோ அந்நிய அவ்யக்தக அவ்யக்தாத் சனாதனம். இந்த இடத்துல சனாதனம் என்று சொல்கிறது தான் அந்த மூணாவது பகவான் சொன்ன அந்த அவ்யக்தத்துக்கோடு சேர்க்கணும். முதல் வெக்தம்னு சொன்னார், அதுக்கப்புறம் அவ்யக்தம் சொன்னார். இந்த வெக்தத்தினுடைய காரணஸ்வரூபம் அவ்யக்தம், அது மாயாஸ்வரூபம். இந்த ரெண்டுக்கும் அப்பால் ஒன்று இருக்கிறது அவ்யக்தம்னு சொல்லி, அதைத்தான் பகவான் அக்ஷரம் சொன்னார், பரமபதம் சொல்ல போகிறாரு. அதே போல் மோட்சம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மூணாவது தத்துவத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதையும் அவ்யக்தம் சொல்கிறார், அதையும் அவ்யக்தம் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல். ஸோ இந்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். பரம் என்றால் வேறானது, மேலானதுன்னு ஒரு பொருள் இருக்குது.
இந்த மேலானது என்றால் எதிலிருந்து மேலானது உயர்ந்தது என்றால் தஸ்மாத். தஸ்மாத் என்றால் எதிலிருந்து, அதாவது எதிலிருந்து அதிலிருந்து அப்படின்னு சொல்ல ஒரு கன்ஃபியூஸ். எதிலிருந்து அப்படிங்கிறதுனா இந்த மாயா ரூபமான அவ்வியக்தத்திலிருந்து. எதிலிருந்து வேறானது என்பதற்கு பகவான் அதிலிருந்துன்னு சொல்கிறார். தஸ்மாத், பரஸ் தஸ்மாத் அப்படின்னு சொல்லி இந்த அதிலிருங்கிறத இந்த மாயா சுரூபமான அவ்வியக்தம் அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பரஸ் தஸ்மாத், அதிலிருந்து அது மாறியது பகவான், அதிலிருந்து மாறுகிறார். இதிலிருந்து சென்ற ஸ்லோகத்தில் பகவான் சொன்ன அந்த மாயா தத்துவத்தை நாம் மனதில் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை ஞாபகப்படுத்தினால்தான் அதிலிருந்து இது வேறானதுங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா 18, 19 ரெண்டுலேயுமே இந்த சம்சார ஸ்வரூபத்தை சொல்லும்போது அவ்வியக்தா வெக்தம் அப்படின்னு சொல்லி 18வது ஸ்லோகத்தில் சொன்னார். அதே மாதிரி இந்த பூத்வா பூத்வா சர்வ ஜீவ ராசிகளும் பிறந்து இறக்கிறது, இதில் வெக்தமாகிறது, மீண்டும் அவ்வியக்தத்தில் போய் மறைஞ்சிருது அப்படின்னெல்லாம் பகவான் சொன்னார். ஸோ இந்த மாயா தத்துவத்தை பற்றி விளக்குனால அதை ஞாபகப்படுத்திக்கணும். இந்த மாயா என்ற அவ்வியக்தத்திலிருந்து வேறான ஒரு அவ்வியக்தம், மேலான ஒரு அவ்வியக்தம் இருக்கிறது. இந்த தஸ்மாத் என்ற சொல்லுடன் அந்த அவ்வியக்தாத் என்ற சொல்லை போட்டுக்கொள்ள வேண்டும். அது பொறுத்துக்கிட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அவ்வியக்தத்திலிருந்து மாயா சுரூபமான தஸ்மாத், அந்த சென்ற ஸ்லோகத்தில் பார்த்த அந்த மாயா சுரூபமான அவ்வியக்தத்திலிருந்து வேறான மேலானது, அந்த மாயா சுரூபத்தில் மேலானது என்று சொல்கிறார். அந்த அவ்வியக்தம் தான் இந்த பிரம்மம், லட்சியம், பரபிரம்மம், எப்படி ஆத்மா எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ ஆகவே இந்த ஸ்லோகத்தில் அவ்வியக்தம் என்ற வார்த்தைக்கு 2 தத்துவத்தை சொல்கிறார் பகவான். மாயாஸ்வரூபமான தத்துவத்தையும் சொல்கிறாரு, பிரம்ம தத்துவத்தையும் சொல்கிறார். இந்த 2 தத்துவமும் இந்த இந்திரியங்களினால் மனதால் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் 2ஐயும் அவ்வியக்தம் சொல்கிறார். ஏன் அவ்வியக்தம் சொல்கிறாருங்கிறதுக்கு இப்போ நான் பொருள் சொல்கிறேன். நான் அவ்வியக்தம் இதையும் என்னுடைய மனதால் தான் ஏதோ வாச்சோ நிவர்த்தங்க, அதாவது நம்முடைய நமோ நமோ பிரபு வாக்கிய மன அதீத, மனதுக்கும் வாக்கியத்துக்கும் அதீதமானது என்பதை சொல்வதனால் அந்த மாயாரூபமான காரணஸ்வரூபமான வெக்தத்துக்கு காரணஸ்வரூபமான அந்த அவ்வியக்தமும் நம்முடைய மனதாலும் வாயாலும் புரிந்து கொள்ள முடியாது. அதே போல தான் இந்த அவ்வியக்தம். அதனால்தான் 2ஐயும் பகவான் அவ்வியக்தம் என்ற வார்த்தையில் சொன்னார். மேலும் 2 அவ்வியக்தத்திலிருந்து மேலானது வேறான தத்துவம் அப்படிங்கிறதுனா இது நம்ம 2ம், ஏன்னா இது மாயா ஸ்வரூபம் சொல்லிட்டோம், அப்போ அதுவும் மாயா தானே இருக்கணும், ஏன் ரெண்டாவது அவ்வியக்தம் வந்தது அப்படிங்கிற கேள்வி வந்துருங்கிறதுக்காக இந்த சொன்ன மாயா ஸ்வரூபமான அந்த அவ்வியக்தத்துக்கும் வேறானது மேலானது இன்னொரு தத்துவம் இருக்குது. அதுதான் நம்முடைய லட்சியம், ஜீவனுடைய லட்சியம் அப்படின்னு சொன்னார். பொதுவாக நம்ம சென்ற ஸ்லோகத்தில் பார்த்தோம், இந்த ஜீவன் பிரளயத்திலே லயித்து விட்டால் அதுதான் மோட்சம் என்று பூர்வ மீமாம்சகர்களெல்லாம் சொன்னாங்கிறத நான் சொன்னேன். அதனால் அந்த ஒரு தப்பான ஒரு இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம பிரளயத்தில் அந்த மாயா சுரூபத்தில் ஒடுங்குவது லட்சியம் அல்ல என்கிறத திருப்பி இங்கேயும் சொல்கிறார் பகவான். வேறு ஒரு அவ்வியக்தம் இருக்கிறது. ஏன்னா அது அல்ல லட்சியம் என்று சொல்லும்போது எது லட்சியம் சொல்லணும் இல்லையா? அதனால தான் இந்த வேறான அவ்வியக்தம் தான் நம்முடைய லட்சியம். அதை அடைவது தான் ஒவ்வொரு ஜீவனுடைய லட்சியம். அதுதான் புருஷார்த்தம், அதுதான் அக்ஷரம், அதுதான் பரபிரம்மம் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது. அந்த அவ்வியக்தத்துக்கு, அதாவது மாயாஸ்வரூபமான அவ்வியக்தத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த மாயாஸ்வரூபமான அவ்வியக்தம் மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆனால் இந்த அவ்வியக்தம், 3வதாக சொன்ன அந்த அவ்வியக்தம் மாற்றத்துக்கு உட்பட்டது அல்ல, சத்தியமானது. இங்கு வார்த்தைகளை இப்படி சேர்த்து பார்க்க வேண்டும். தஸ்மாத் அவ்வியக்தாத், அந்த சொன்ன அந்த மாயா சுரூபமான அவ்வியக்தத்திலிருந்து, தஸ்மாத் ஆகையா, அதிலிருந்து, எதிலிருந்து? மாயா தத்துவத்தில் சொன்ன அந்த அவ்வியக்தத்திலிருந்து வேறான ஒரு அவ்வியக்தம், அதிலிருந்து வேறான ஒரு அவ்வியக்தம் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ஏன் இங்கு 2 அவ்வியக்தம் என்றால், இவைகள் 2ம் இந்திரியங்களால் பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆகவே
அவ்யக்தம் என்று பகவான் சொல்கிறார். இங்கு பர என்று சொல்கிறார். பர என்றால் மேலான, வேறுபட்ட, நாம் பார்த்த அந்த மாய அவ்யக்தத்திலிருந்து வேறுபட்டது. அந்நிய பாவக, அந்நிய பாவ என்றால் சொரூபம், அந்நிய பாவம் என்றால் வேறான சொரூபம். பர என்றால் அந்த ஒரே பொருள், அதாவது பர என்றாலும் சரி அந்நிய என்றாலும் சரி கிட்டத்தட்ட ஒரே பொருளைத்தான் தருகிறது. ஆனால் இங்கு அந்நிய என்றால் வேறு தன்மையை உடையது, தன்மை உடையது. உதாரணமாக சொல்ல போனோம்னா, ட்வின்ஸு, ரெட்டை குழந்தை இருக்காங்கன்னு வச்சுங்க. பார்ப்பதற்கு ரெண்டு பேருமே ஒன்றா இருப்பாங்க, ஆனால் அவர்களுடைய சுபாவம் இவருடைய சுபாவம் மாறும். ஒருவனை பார்த்து அவன் அல்ல அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவனுக்கு பேசிக்கலாக மனிதன் என்று ஒரு ஜீவன் என்று எடுத்துக்கொண்டால் ரெண்டு பேருமே ஒன்று தான். ஆனால் அவனிடமிருந்து இவன் வேறானவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில குவாலிட்டிஸ் எல்லாம் மாறி இருக்கும். அதனால் இந்த அவ்யக்த மாயா ஸ்வரூபம் இடத்திலிருந்து வேறான தன்மையுடையது. வேறான தன்மையுடையது என்ன? இது அவ்யக்த மாயை, அவ்யக்த ரூபமான மாயை அழியக்கூடியது, மாறக்கூடியது. ஆனால் மூணாவது சொன்ன அந்த அவ்யக்தம் மாயை அல்ல, அது அழியாதது, என்றும் இருக்கக்கூடிய சனாதனம் சொரூபமாக இருக்கிறது. இது வேற அல்ல அப்படிங்கிறது சொல்லுறாங்க. ஆனால் இவன் வேறு அவன் வேறு இருந்தார். இங்கே அந்நிய என்ற சொல்லுக்கு பகவான் என்ன சொல்கிறார்? மாயா வேறு, பிரம்மம் வேறு. அது மட்டுமல்ல, மாயையின் தன்மை சுபாவத்திற்கு வேறுபட்டது இந்த பிரம்மம். மாயா என்பது மித்யா, பிரம்மம் என்பது சத்தியம். மாயா என்பது ஜடம், பிரம்மம் என்பது அறிவு ஸ்வரூபம், சித். மேலும் மாயா மாறுதலுக்கும் விகாரத்துக்கும்னா மாறக்கூடிய, விகாரத்துக்கு உட்பட்டது. பிரம்மம் மாறாதது, அவிகாரம், எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே இங்கு அந்நிய என்பதற்கு வேறு தன்மை என்பதை இவ்வளவு சொல்றாரு. இதுக்கும் அதுக்கும் எத்தனை தன்மை வித்தியாசம் இருக்கு. அதனால வேறான தன்மை என்பதற்கு தான் இதை விளக்குகிறார். இங்கு பகவான் தன்மை எப்படிப்பட்டது என்பதற்கு சனாதனம் கடைசி சொல்றாரு. அந்த சனாதனம், அதனால தான் அந்த தன்மைக்கு சனாதனம். சனாதனம்னா என்றும் இருக்கக்கூடியது, சனாதனம். இந்த பிரம்மம் என்றும், அதாவது பிரம்மம் என்று இருப்பது மாயைக்கு மாறிக்கொண்டே, பிரம்மம் என்றும் இருக்கக்கூடியது, இந்த மாயை மாறிக்கொண்டே இருக்கும். எனவே முதல் வரியில் மாயா என்ற சொல்லப்பட்ட அந்த அவ்யக்தம் என்றும், அவ்யக்த என்ற தத்துவத்தை காட்டிலும் ரெண்டாவது சொன்னது, அதாவது ரெண்டாவது சொன்ன அந்த அவ்யக்தம் இந்த முதல் சொன்ன மாயா சொரூபமான அவ்யக்தத்துக்கு வேறானது. இதைத்தான் சனாதனம், அதாவது என்றும் உள்ள தத்துவம். இங்கு பகவான் சொல்கிறார், இந்த அவ்யக்தத்தை அடைவதுதான் மோட்சம். இதை பற்றித்தான் வேதம் அறிந்தவர்கள் ஞானிகள் பேசுகிறார்கள். இந்த சனாதனம் என்ற சொல்லை ரெண்டாவது வரியில் பகவான் விளக்குகிறார். சனாதனம் என்றால் என்னன்னா நாசரகிதம். நாசரகிதம்னா அதுக்கு அழிவே கிடையாது, என்றும் இருக்கக்கூடியது, அழிவற்றது, மாற்றத்துக்கு உட்படாதது, மாற்றமே கிடையாது. எதற்கு என்றால் பகவான் சொன்ன அந்த ரெண்டாவது அவ்யக்தம். அதனால தான் சொல்றாரு, மொதல் அவ்யக்தம் எப்படி இருக்குன்னா, ய சர்வேஷு பூதேஷு நஷ்யசு. மற்ற அவ்யக்தத்திலிருந்து வெக்தமான இந்த சகல ஜெகதும் மாறக்கூடியது, அழியக்கூடியது, நஷ்யது. ஆனால் ரெண்டாவது சொன்ன அந்த அவ்யக்தம் ந வினஷ்யதி. வினஷ்ன வி பூர்வக நஷ்யதி. வினஷ்யதி நா என்றால் முன்னாடி இல்லை, நான் அழியாதது, ந வினஷ்யதி. இந்த பிரளய காலத்தில் எல்லா உலகமும் ஜீவனும் பிரளயத்தில் ஒடுங்கிவிடும், அழிந்துவிடும். அதாவது அழிந்துவிடுதுன்னு சொல்கிறான். ஆனால் இந்த சனாதனம் அவ்யக்தம் அழிவது இல்லை, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. ச, அதுதான் பகவான் சொன்ன மோட்சம். ச என்றால் அது, அவன் அப்படின்னு சொல்லலாம். அது அப்படின்னு இங்கே பொருள் பண்ணும். ச, அதுதான் மோட்ச ஸ்வரூபம், அவ்யக்தம். ஏன் இங்கு பகவான் அவ்யக்தம் வேறானது என்று, வேறு தன்மை உடையது என்று, எல்லா ஜீவனும் அழியும் போது எப்பொழுதும் இருக்கக்கூடியது, அதாவது எல்லா ஜீவனும் அழிந்து போகும்போது கூட எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் ஏன்னு சொல்கிறார். ஏனென்றால் இதற்கு முன் சொன்ன ஸ்லோகத்தில் சம்சார ஸ்வரூபத்தையும் வர்ணித்தார்.
எப்படி ஜீவன் பிரளய காலத்தில் மாயை என்ற அவ்வியக்தில் ஒடுங்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பரபிரம்மம் என்ற அவ்வியக்தம் அங்கே வருவதில்லை. அதாவது பரபிரம்மம் என்ற அவ்வியக்தத்தில் ஒடுங்குவதில்லை. எதில் ஒடுங்குகிறது? பிரளய காலத்தில் இந்த மாயா என்ற அவ்வியக்தத்தில் ஒடுங்குகிறது. ஸோ இந்த அவ்வியக்தம் பகவான் சொன்ன ரெண்டாவது அவ்வியக்தம் எப்போ நமக்கு கிடைக்கும்? ஞானம் வந்தால்தான் நமக்கு அந்த அவ்வியக்தத்தை பற்றி புரிந்து அந்த அவ்வியக்தத்தை அடைய முடியும். அடைய முடியும் என்றால் நம்ம ஏதோ கொண்டு போய் அடைகிறது கிடையாது. ஞானம் வந்துவிட்டால் நானே அவன் என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். அப்படி ஞானம் இல்லாத ஜீவன் பிறந்து பிறந்து இறக்கிறான். அதைத்தான் முதல் அவ்வியக்தம் என்கிறார். ஆகவே ஒரு ஜீவனுக்கு மோட்சம் என்றால் இந்த மாயைக்கு வேறுபட்ட அந்த அவ்வியக்தத்தை அடைவதுதான் மோட்சம். அந்த அவ்வியக்தம் ஞானத்தால் தான் அடைய முடியும் என்று விளக்குகிறார். இந்த அவ்வியக்தம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதாவது இந்த அவ்வியக்தம் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினான்ற காரணம், வேறு மதங்களில் சொர்க்கம் ஒன்று இருக்குது, பாரடைஸ் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, நம்முடைய நான்முக கடவுளை உபாசித்து எங்கே போகலாம்னா பிரம்மலோகத்துக்கு போகலாம். இந்த லோகம் எல்லாமே என்னென்னா மோட்சம் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அப்படின்னா என்ன? அவ்வியக்தத்தையே மோட்சம்னு சொல்லிக்கிறாங்க. இதில் கூட ரெண்டாவது அத்தியாயத்தில் கூட பார்த்தோம். வேத வாதரத்தை பார்த்தா நான்ய அஸ்திதி வாதினகர். அதாவது வேதங்கள் எல்லாம் எதுக்கு இருக்குன்னா, பூர்வ மீமாசைக்காரங்க சொல்கிறாங்க, பூர்வ மீமாசர் வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை பற்றி மட்டும் உணர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, வேதம் நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம், அது போதும், இதே போதும், பாதரத்தை பார்த்தா மற்றெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் உத்தர மீமாசத்தில் தான் கிடையாது, அப்படி கிடையாது, ஞானம்தான் காரணம் அப்படின்னு சொன்னார். ஸோ வேறு எந்த லோகத்துக்கு போனாலும் நம்ம மாயை என்ற அவ்வியக்தத்தில் போகிற மாதிரி தான் அர்த்தம். அது லட்சியம் கிடையாது நமக்கு, அங்கே தான் போக முடியும். ஆனால் இந்த மாயைக்கு அப்பால் வேறான அவ்வியக்தம், அந்த பரபிரம்மம் அடைவது தான் நம்முடைய லட்சியம், மோட்சம் என்று சொல்கிறார். இங்கு மீண்டும் பிறப்பு இல்லை என்ற கருத்தையும் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார்கள். ஏன்னா இந்த ரெண்டாவது அவ்வியக்தத்தை பற்றி ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, இந்த ரெண்டாவது அவ்வியக்தத்தை அடைந்தால் உனக்கு மீண்டும் பிறப்பு இல்லை என்ற என்ற வார்த்தைகளை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதோடைய வேறு ஒரு வியூ என்னென்னா, பரஸ்தஸ்மாஸ்து பாவோன்யோ அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதுக்கு என்னென்னா, இங்கு ரெண்டு வகையான அவ்வியக்தம் சொல்கிறார். ஒன்று மாறக்கூடிய மாயை சொரூபம், இன்னொன்று மாறாத பிரபம். இந்த ரெண்டையும் சிம்பிளாக நம்ம ஞாபகப்படுத்திக்கணும்னா, அவ்வியக்தம் மாறக்கூடியது மாயா சொரூபம், ரெண்டாவது அவ்வியக்தம் மாறாதது பரபிரம்மம், அதுதான் நம்முடைய லட்சியம். ஸோ மாயா ரூபமான அவ்வியக்தம் மாறக்கூடியது ஜடஸ்வரூபம்ங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி இதை இப்போ பரபிரம்மம் அவ்வியக்த ரூபத்தில் இருக்காரு, இந்த அவ்வியக்த ரூபத்திலிருந்து நான்முக கடவுள் பிரம்மம் தோன்றுகிறார். அந்த பிரம்மம் தான் ஒரு அவ்வியக்த ரூபமான மாயா ரூபமான அவ்வியக்தத்தை உருவாக்குகிறது. அந்த அவ்வியக்தத்திலிருந்து தான் வியக்தமாகின்ற சகல உலகமும் ஜீவனும் தோன்றுகிறது. ஸோ எப்படி பார்க்கணும்? பரபிரம்மம் அவ்வியக்தம், அந்த அவ்வியக்தத்திலிருந்து வந்த அவ்வியக்தம் ரெண்டாவது அவ்வியக்தம் மாயாஸ்வரூபமான அவ்வியக்தம். ஏன்னா நம்ம இதெல்லாம் 7வது அத்தியாயத்திலே பார்த்துட்டோம். மாயாவும் அனாதி, பரபிரம்மமும் அனாதி. ஆனால் மாயாவுக்கு அந்தம் உண்டு, பரபிரம்மம் அந்தம் இல்லை. ஏன்னா இந்த மொமெண்ட் நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னா அது அந்தமாயிடும். அது வராத வரைக்கும் அது அப்படிதான் அது வந்துருக்கும். அதனால தான் அந்த அந்தம் வந்தது. ஆனால் மாயா அப்படி கிடையாது, என்றென்றும் இருக்கக்கூடியது. அது ஏன் சொல்கிறேன்னா, மாயாங்கனாலே ஜஸ்ட்டு ரெஃப்ளெக்ஷன் தான். அந்த ரெஃப்ளெக்ஷன்லேயே நம்ம அவ்வளோ இதாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதை பகவான் ராமகிருஷ்ணர் தெளிவாக சொல்கிறார். இறைவனை பற்றி விவரிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய வரையறுக்கத்தக்க மனதை கொண்டு இறைவனை ஒரு பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். இதைத்தான் பகவான் சுவாமி விவேகானந்தர் எனது சிந்தனை என்ற ஒரு புத்தகத்தில் சொல்கிறாரு. நான் பகவான் ராமகிருஷ்ணரோடு
4.5 ஆண்டு பழகியிருக்கிறேன், 4.5 ஆண்டு அவருடைய உபதேசங்களையும் அவருடன் வாக்குவாதங்களையும் செய்திருக்கிறேன். ஆனால் இதுவரையிலும் 1% கூட அவரை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லைன்றார். பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு யார் அவர், சப்த ரிஷிகளில் இருந்த ஒருத்தர், அவரே சொல்கிறாரு இப்படி ஒரு பகவானை புரிந்து கொள்ள முடியுமா? சப்த ரிஷியே சொல்லும்போது நம்மெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் பகவான் ராமர் சொல்கிறார், இறைவனை பற்றி விளக்கம் எப்படி என்றால், அது ஒரு அழகான கதை. இது உண்மையிலே ரொம்ப எல்லோரும் யோசிக்கக்கூடியது. இறைவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது நம்மளால் முடியாது. ஏனென்றால் நம்முடைய வரையறுக்கத்தக்க மனம் இருக்குது. எப்படி ஒரு குருடர்களை கொண்டு போய் ஒரு யானையை காமிச்சு, யானை இப்படி தான் இருக்கும்னா எப்படி சொல்லுவாங்க அவங்க? இப்போ 4 குருடர்கள் யானையை பார்க்க போனாங்க. குருடன் முன்னாடி போனான், பிளைண்டு, 100% பிளைண்டு. அவன் தும்பிக்கை தொட்டு பார்த்துட்டு, ஓ யானை இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு வழக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டான். 2வது பிளைண்ட் மேன், அவன் அந்த காதை தொட்டு பார்த்துட்டு, அவங்க தொட்டு தானே பார்க்க முடியும், தொட்டு பார்த்துட்டு ஓ யானை முறம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சான். இன்னொரு பிளைண்ட் மேன், அவன் யானையுடைய காலை தொட்டு பார்த்துட்டு ஓ யானை தூண் மாதிரி இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஏன்? நம்முடைய வரையறுக்கத்தக்க அந்த மனது அவ்வளவுதான் புரிந்து கொள்ள முடியும். அதனால் அந்த கதை பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். இந்த அவ்வியக்தம் வெளிப்படாத நிலை, வியக்தம் வெளிப்படுகின்ற நிலை, இவை இரண்டும் மனதின் நிலைகள். ஏன்னா நம்முடைய மனதில் பார்த்திங்கன்னா, நம்முடைய டே டயத்தில் நம்ம வியக்தமாக எல்லாம் பார்க்குறோம். நைட்டு தூங்கிட்டு கனவு போயிட்டு மேலே சுசுப்தி டீப் ஸ்லீப் போயிட்டுனா எல்லாம் அவ்வியக்தமாகிடுது. ஆனால் இந்த மனம் துவைத பாவத்தில், அதனால நம்ம துவைத பாவத்தில் இருக்கோம். அந்த துவைத பாவத்தில் இருந்தாலே நம்ம மாயாவில் இருக்கோம்னு அர்த்தம். டே டயத்தில் எல்லாம் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம், அப்புறம் இரவு தூங்கும்போது அவ்வியக்தத்துக்கு போயிடுறோம். ஸோ துவைத்தம் அத்வைத்தம் ரெண்டுக்கும் மாறி மாறி வரனால துவைத பாவத்தில் இருக்கிறோம். பகவான் ராமகிருஷ்ணர் அமுதமொழிகள் சொல்கிறார், இறைவன் உருவத்துடன் மற்றும் அருவத்துடனும் இருக்கிறார். 2 சொல்லியிருக்கார். அதுக்கு மேலேயும் இருக்கான்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் உருவத்துடனும் இருக்கிறார், அருவத்துடனும் இருக்கிறார் என்று சொல்கிறார். ஸோ எப்படின்னா, இந்த மனம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிடி, ஒரு உறுதி, ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை நாட வேண்டும் அப்படின்னா, ஒரு மனதில் ஒரு பிடித்தம் வேணும் அப்படின்னா, அப்போ அவனுக்கு அந்த இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு உருவம் வேணும் அவனுக்கு. அதுக்கப்புறம் படிப்படியாக மனம் பக்குவமடைந்து படிப்படியாக மேலே செல்லும்போது என்ன ஆகும்னா, அந்த மனம் அருவத்துக்கு போயிடும். ஸோ இந்த உருவம் அருவம் அப்படி, இந்த உருவத்திலிருந்து அருவத்துக்கு போகின்ற மனம் எப்படி இருந்தாலும் அது துவைத பாவத்தில், மனம் என்ற ஒரு அனுபவத்துக்கு வந்தாலே அது துவைத பாவம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த கடவுள் பல்வேறு உருவங்கள் இருக்கும் பொழுது, ஏன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிறனால பல்வேறு உருவத்தில் இருக்கோம். மனம் அந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த உருவத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி அதுக்கு அப்பால் போயிட்டோம்னா இந்த உருவத்தை தாண்டி, அதாவது இந்த உருவத்தை தாண்டி அருவத்துக்கு போகிறது. இந்த 2 நிலையில் இருப்பதால் தான் இதை துவைத பாவம் அப்படின்னு சொல்கிறோம். மனதுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மை இறைநிலை உள்ளது. அதைத்தான் தைத்தரிய உபனிஷத்தில், அதாவது நம்ம ஏற்கனவே நான் சொன்னோம், இது நமோ பிரபு வாக்கிய மன அதீத அப்படின்னு சொன்னோம். ஸோ மனதுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டது. அதுதான் தைத்தரிய உபனிஷத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகா. மனதும் வாக்குக்கும் அதோட சேர்ந்து அதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குப்பா, இது தெரியல, அதை தான் நம்முடைய லட்சியம், அதை அடைவது தான் மிகவும் கடினம் அப்படின்னு சொல்கிறார். ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகா அப்படின்னு சொல்லி. ஸோ இறைவன் மனதிற்கு அப்பால், வாக்குக்கு அப்பால், ஏன் எல்லா உலக நிலைகளுக்கும் அப்பால் இருக்கிறான். இதைத்தான் உண்மையான அவ்வியக்த நிலை. இந்த நிலையை பரபிரம்மம் அவ்வியக்த நிலை என்று சொல்கிறோம். இதை அனுபவிக்க முடியாது, இந்திரியங்களால் உணர முடியாது. அதோடு ஒன்றாக லயிக்கத்தான் முடியுமே தவிர இதெல்லாம் உணர முடியாது. சாதகன் சாதனையின் மூலமாக அந்த பிரம்மத்தின் அவ்வியக்த நிலையோடு ஒன்றாகி விடுகிறான். எப்படி நம்ம அஃப்கோர்ஸ் அதை கூட இது பண்ணிடலாம்,
நம்ம வந்து கடலில் ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றினோம்னா அதோட நம்ம வந்து அதோட சேர்ந்துடுறோம், அதோட ஒன்றாகிடுறோம். அதாவது பூர்ணமத பூர்ணமிதம்னு சொல்கிறோம். அதோட நம்ம ஒன்றாகி விடுவோம். அந்த ஒன்றாகின்ற நிலை தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதை வந்து புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அவ்வியக்தத்தை புரிஞ்சுக்காது. நாம் ஒரு பொருளை, ஒரு வஸ்துவை அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த வஸ்துவை அனுபவிக்கும் போது நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஆனால் நான் வேறு, அந்த வஸ்து வேறு, அப்படி தான் இருக்கும். அதை எப்படி நம்ம அனுபவித்தாலும். ஆனால் நாம் இந்த மனதிற்கு அப்பால் செல்லும் பொழுது இந்த மனம், வஸ்து எதுவும் இல்லை, அதை தான் இறைவன் அவ்வியக்தம் என்ற நிலை அப்படின்னு சொல்கிறான். அதுதான் பகவான் இங்கே வந்து ரெண்டாவது அவ்வியக்தம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பரஸ்தஸ்மாஸ்து பாவோ பாவகனா இந்த மாயா ரூபமான அவ்வியக்தத்துக்கு வெளிப்படாத நிலைக்கு முற்றிலும் மாறுபட்டது இந்த உயர்ந்த மற்றொரு அவ்வியக்தம் உள்ளது அப்படின்னு சொன்னார். இந்த மாயா ரூபமான அவ்வியக்தம் 2 நிலையில் உள்ளது. அதை நான் இப்போ பார்த்துட்டோம். மாயா ரூபத்தில் உள்ள அவ்வியக்தம் தான் வெக்தமாகி இந்த சகல ஜீவனும் உலகமும் தோன்றியது, பிரபஞ்சமும் தோன்றியதுன்னு சொன்னாங்க. ஸோ வெளிப்படும் நிலையை சிருஷ்டி, படைப்பு, ஸ்திதி, காத்தல், அப்புறம் லயம், இந்த 3ம் எப்போ அந்த அவ்வியக்தாரூபமான மாயிலிருந்து வெக்தமாகும் பொழுது இந்த 3 வருது. அப்போ சிருஷ்டி, ஸ்திதி, விநாசம் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் இந்த மாயா ரூபமான அவ்வியக்தம் பரபிரம்மம் அவ்வியக்த நிலையிலிருந்து வந்தது. அதாவது மூல காரணம் என்னன்னா அந்த பரபிரம்ம அவ்வியக்தம். அந்த பரபிரம்ம அவ்வியக்தத்திலிருந்து வந்தது இந்த அவ்வியக்தம், மாயாரூபமான அவ்வியக்தம். இந்த மாயாரூபமான அவ்வியக்தத்தில்தான் சகல பிரபஞ்சமும் ஜீவனும் தோன்றியது. அதனால்தான் நம்ம பார்த்துருக்கோம், மகாவிஷ்ணுவோடைய நாவி கமனத்திலிருந்து ஒரு தாமரை இருக்கும். அந்த தாமரையில் தான் பிரம்மம், நான்முக கடவுள் தோன்றியதாக நம்ம பார்த்துருக்கோம், பல ஃபோட்டோக்களை பார்த்துருக்கோம். இதிலிருந்து என்ன தோன்றுகிறது அப்படின்னா, நான் சொன்ன அந்த மகாவிஷ்ணு என்ற பரபிரம்மம், அதிலிருந்து தோன்றிய அந்த நான்முக கடவுள், இந்த நான்முக கடவுள் வந்து 2ஆக பிரியுது. ஒரு அவ்வியக்தம் ப்ளஸ் ஒரு அவ்வியக்தம். இப்படி இந்த அவ்வியக்தத்திலிருந்து சகல ஜீவன். ஆக அதுக்கு மூலம் என்னென்னா இந்த பரபிரம்மம். அதைத்தான் மகாவிஷ்ணுங்கிறத இங்கே ஒரு உதாரணமாக நம்ம சொல்கிறோம். இந்த பிரம்மாவுக்கு அப்பால் அதாவது இந்த பரபிரம்மனுக்கு அப்பால், அதாவது மாயாரூபமான அவ்வியக்தத்துக்கு அப்பால் ஒரு உண்மை இருக்கிறது. அதைத்தான் சொன்னால், அதைத்தான் சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதைத்தான் வந்து அக்ஷரம் என்று வேதம் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த அந்நிய வேறுபட்ட வேறு தன்மை எந்த வகையிலும் இந்த பரபிரம்மத்தை ஒப்பிட முடியாது. ஏன்னா நம்ம வந்து வேறுபட்ட அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பேர் பண்ணிடலாமா அப்படின்னா, அந்த மாயா ரூபமான அவ்வியக்தத்தோடு கம்பேர் பண்ணாமல் அந்த அவ்வியக்தனை கம்பேரே பண்ண முடியாது அப்படிங்கிறத பகவான் இங்கே தெளிவுபடுத்துகிறார். இது என்றென்றும் மாறாதல் இருக்கக்கூடியது, ஒப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். நாம் பார்த்த 2 அவ்வியக்தம், ஒன்று பரபிரம்மம் என்றும் அது எதனுடனும் சேராத தனித்தன்மை ஸ்வயம் பிரகாசம் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் உபனிஷத்துக்கெல்லாம் சொல்கிறது. அந்த பிரம்மமிலிருந்து வேறாக தோன்றியது தான் இந்த மாயாஸ்வரூபமான பிரம்மம் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இந்த 2 தத்துவத்தை பற்றி நம்ம 2 தத்துவத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை சொல்கிறேன். இந்த பரபிரம்மம் அவ்வியக்த நிலை, இங்கு அவ்வியக்தம் அக்ஷரம், அதைத்தான் அஜகன்னா அதாவது ஸ்வயம்பு அப்படின்னு சொல்கிறோம். அஜகனுங்கிற ஸ்வயம்புங்கிற அர்த்தம். இந்த பரபிரம்மம் ஸ்வயம்பு, தானாக வந்தது. அப்போ எஸ்னா யார், அந்த சர்வேஷு, யாரெல்லாம் அந்த முதலாவது அவ்வியக்தத்திலிருந்து வந்தார்களோ அவர்கள் அழிந்து விடுவார்கள். அப்படின்னா என்ன? அஞ்ஞானிகள்னால் இன்னும் நமக்கு வந்து இது இல்லாத ஞானம் வராதவர்கள் நஷ்யத்தின்னு சொன்னான். 2வது அவ்வியக்தத்தை அடைந்தவர்கள் வினஷ்யதி, அழிய மாட்டார்கள். நஷ்யசின்னா அழிகின்ற உலகம், அழியக்கூடிய மாறக்கூடியது. எப்பொழுதும் இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். அது எதிலிருந்து வந்தது? இந்த அவ்வியக்தத்திலிருந்து, அவ்வியக்த மாயாரூபமான அவ்வியக்தத்திலிருந்து வந்தது. மற்றொன்று அவ்வியக்தம் ஞானத்தினால் மட்டும் அடையக்கூடியது. அதுதான் நம்முடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இனி 21வது ஸ்லோகம்.
21வது ஸ்லோகத்தை படிக்கிறப்போ இந்த அவ்யக்த வெக்தம் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த பரபிரம்மனுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறதையும் மோட்ச சொரூபம் என்னங்கிறதுக்காக தான் சொல்கிறாரு. அவ்யக்தோ அக்ஷர இதி உக்த தம் ஆகு பரமாம் கதி எம் பிராபிய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா. மமா என்று இந்த இடத்துல பகவான் சொல்கிறார், தன்னையே சொல்லிக்கிறார். மமா நீ என்ற அந்த பரபிரம்மம் மகாவிஷ்ணு, அதாவது கிருஷ்ணர் சொல்கிறாரு மமன்னு சொல்கிறாரு. அந்த பார்த்தசாரதி அந்த தேரோட்டியாக இந்த என்னை நான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நான் என்ற இடத்துல பரபிரம்மம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்கிறாரு. அதனால் இந்த மாயாரூபமாக இருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு கிருஷ்ணர் சாதாரணமாக இல்லை, பரபிரம்மம் அப்படிங்கிறத மமாங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறாரு. ஸோ அவ்யக்தோ அக்ஷரம், அந்த அவ்யக்தம் ரெண்டாவது சொன்ன பகவான் சொன்ன அந்த ரெண்டாவது தத்துவமான அவ்யக்தம் தான் அக்ஷரம். இதி யுக்த இப்படி சொல்கிறாங்க. தம் பிராகு பரமாம் கதி, அதைத்தான் பரமாம் கதி உயர்ந்த லட்சியம், அதுதான் அடைய வேண்டிய லட்சியம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் பிராப்பிய அதை அறிந்தவர்கள் அதை அடைந்தவர்கள் ந நிவர்த்தந்தே மீண்டும் அவர்களுக்கு பிறப்பு இல்லை. எங்கே எதை அதாவது அடைந்தவர்கள் அப்படின்னா, அது அந்த ரெண்டாவது சொன்ன அந்த அவ்யக்தம் தத் தாமம், அந்த இருப்பிடம் பரமம் உயர்ந்தது, அதுதான் நான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். சிம்பிள் மீனிங், அவ்யக்தம் அக்ஷரம் என்று சொல்லப்படுவதை பரமாகதி என்று சொல்வார்கள். எதை அடைந்தால் உயிரினங்கள் மீண்டும் திரும்புவதில்லையோ அது என்னுடைய பரமம் பதம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். இனி ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், அக்ஷரம் என்ற அவ்யக்தத்தை அடைந்தால்தான் இந்த ஜீவனுக்கு பிறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுபட முடியும். அது வரைக்கும் விடுபட முடியாது. நம்முடைய லட்சியத்தை அடைந்தால் மீண்டும் இந்த சம்சாரத்துக்கு வர வேண்டியதில்லை. ஏன்னா நான் யார் என்று தெரிந்து கொண்டால் நான் மீண்டும் இந்த பரந்து கொண்டேன். இதைத்தான் பரமம் பதம், மேலான இடம் என்று சொல்கிறார். மாயாரூபமான அந்த அவ்யக்தம் அதற்கு வேறானது என்று சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார். ஒரு அவ்யக்தத்தை, இரண்டாவது அவ்யக்தத்தை தான் மோட்சம் என்றும் அதுதான் பரமம் பதம் என்று சொல்கிறார். இந்த அவ்யக்தம் தான் புருஷார்த்தம், லட்சியம் என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார். இங்கு மோட்சமான அவ்யக்தம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜீவன் முக்தன், விதேக முக்தன், அதாவது ஜீவன் முக்தன் என்பது ஒன்று, விதேக முக்தன் என்பது இந்த விவேக முக்தன் என்பது வேறு. அதாவது இந்த ரெண்டு பேரையும் பற்றி புரிஞ்சுக்கிட்டால் இந்த அவ்யக்தம் என்பதை, இந்த புருஷார்த்தம் என்பது, லட்சியம் என்பது என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஜீவன் முக்தன் என்றால் உயிருடன் இருக்கும் போதே மன நிறைவுடன் இருப்பான். நிறைவுடன் அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அப்படி இருக்க முடியுமான்னா இருக்கிறாங்க, நிறைய ஜீவன் முக்தர்கள் இருக்கிறாங்க, நமக்கு தெரியாமல் இருக்காங்க. அதைத்தான் 2வது அத்தியாயத்தில் ஸ்திதப்பிரஜன் சொல்லி சொன்னார். ஒரு 7 ஸ்லோகம் சொன்னார். ஸ்திதப்பிரஜ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவான்னு சொல்லி அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பகவான் பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யே ஆத்மனா துஷ்ட ஸ்திதப்பிரஜ்யஸ்ததோச்சதே. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, துக்கேஷ் அனுத்விக்ன மனஹா சுகேஷு விகதஸ்பிரகா வீதராக பயக்குறத திதிவித் முனி நிச்சதே. அப்படி சொல்லிட்டு படிப்படியாக சொல்லும்போது இப்படியெல்லாம் இந்த மாதிரி பண்புகள் உடையவர்கள் எல்லாம் தான் சிதப்பிரஜர்கள். அவர்கள் நிலை அடைந்தவர்கள். அவர்கள் இந்த உயிருடன் இருக்கும் பொழுதே மன நிறைவுடன் இருப்பார்கள். அதுக்கப்புறம் பிராரப்த காலம் முடியும் வரை இந்த உடலோடு இருப்பார்கள். அவர்களுக்கு நிறைநிலை அடைந்ததால் எதை பற்றியும் அவருக்கு இது இல்லை. இந்த சரீரம் பிராரப்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சரீரம் அவர்களுக்கு போய்விடும். அந்த சரீரம் போனதுக்கப்புறம் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது ஜீவன் நிறைநிலை அடைகின்றனால
பிராப்த காலம் அந்த பிராரப்தம் முடிஞ்ச உடனே அந்த சரீரம் போயிடும். பொதுவாக சரீரம் வந்து ஒரு லிமிட். ஏன்னா இந்த சரீரம் வந்து மாயா சொரூபம், அது பஞ்சபூதத்திலானது. அதனால் இது வந்து அது அழியக்கூடியது. அப்படிங்கிறதுனால தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா, இந்த தேகம் இந்த உடல் வந்து குழந்தையாக பிறக்கும், அப்புறம் முதிர்ச்சி அடை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதனால் இது போகும், தேகாந்தர பிராப்தி அது போயிடும். அதாவது அதுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த தேகினக, தேகினோ அஸ்மின் யதா தேகே, இந்த தேகினக உள்ளே இருக்கின்ற அந்த அந்த ஆத்மா அழியாதது, மாறாதது அப்படின்னு சொல்கிற தாசனம். அதே போல் தான் இந்த ஜீவன் முக்தன், இந்த உடல் அழிந்து போயிடும், ஆனால் உள்ளே இருக்கின்ற தேகினா, அது ஏன்னா அவன் நான் யாருன்னு தெரிந்து விட்டனால அது அவனுக்கு விதேக முக்தன் அப்படின்னு சொன்னான். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் நான் சொன்ன ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இந்த மூன்றும் இருக்கிறது. அந்த ஜீவன் முக்தனுக்கு என்னாகும், அதாவது ஜீவன் முக்தனுக்கு என்ன ஆகும்னா இந்த மூன்று சரீரமும் அழிந்துவிடும். எப்படி அழிந்துவிடும் அப்படின்னா, இந்த நான் யார் என்று தெரிந்து கொண்டனால இந்த வழக்கமாக ஸ்தூல சரீரம் அதனுடைய கால இது இருக்குது, இந்த உடல் தோன்றியது, அதுக்கப்புறம் அது மறைந்துவிடும். ஆனால் சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்மமானது, அது சில காலம் இருக்கும், அதுக்கப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஞானத்தினால சூக்ஷ்ம சரீரம் அந்தந்த தேவதையோட கலந்துவிடும். ஸோ மீண்டும் பிறப்பு கிடையாது. அதே மாதிரி அந்த இது சூக்ஷ்ம சரீரம் சரி, காரண சரீரம் சரி, இந்த மூன்றும் நாசமாகிடும். பொதுவாக சம்சாரத்தில் இருப்பவர்கள் இறந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரம் மட்டும்தான் நாசமாகும். சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அதனுடைய கர்ம வினைக்கு ஏற்றாற்போல் இன்னொரு சரீரம் எடுப்பதற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஏற்றாற்போல் லோகத்துக்கும் போகும்னு நம்ம பார்த்துட்டோம். வேறு சரீரத்துக்கும் வேறு லோகத்துக்கும் போகும். ஸோ மீண்டும் அது ஸ்தூல சரீரம் எடுத்து இந்த உலகத்தில் வந்துகிட்டு இருக்கோம். எது வரைக்கும்னா அந்த ஞானம் வர்ற வரைக்கும். இந்த ஸ்லோகத்தில் பகவான் விதேக முக்தியை பற்றி சொல்கிறார். என்னென்னா, இறந்த பிறகு இந்த ஜீவன் முக்தனுடைய காரண சரீரம் இந்த மாயாவுடன் லயித்து விடும். மாயா சுரூபமுடன் லயித்து விடும். நம்ம அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும்னு சொல்கிறார். மறைந்து விடும் அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் தான் அவனுக்கு சம்சாரம் இல்லை. எப்படியும் அவனுக்கு சம்சாரம் இல்லை. காரண சரீரமே மாயா, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற வெறும் தோற்றம்தான் என்கிறதே அப்போது அவனுக்கு புரிந்து போயிடும். ஸோ அவனுக்கு வந்து பல இந்த சூக்ஷ்ம சரீரமும் இருக்காது. அதனால் இதை பற்றிய பல இந்த கருத்துக்கள் வந்து உபனிஷத்துங்களில் வருது. அதனால தான் பகவான் வந்து இந்த உபனிஷத்துங்க சர்வ உபனிஷத்தோ காவோ அப்படின்னு சொன்னார். அந்த உபனிஷத்துங்கள்லேருந்து இந்த கருத்துக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறார். அவ்யக்தோ அக்ஷர இதி உக்தக, பகவான் சொன்னார், மாயையை விட வேறான தன்மை கொண்ட ஒரு அவ்யக்தம் என்றார். அந்த அவ்யக்தத்தை தான் பகவான் 3வது ஸ்லோகத்தில் சொன்னார். அதாவது மாயையை விட வேறான ஒரு அவ்யக்தம் 2வது சொன்ன அந்த அவ்யக்தம், அதைத்தான் பகவான் அக்ஷரம் பிரம்மம் பிரம்ம பரமம் அப்படின்னு சொன்னார். அக்ஷரம் பிரம்ம பரமம் சொன்னார் அந்த 3வது ஸ்லோகத்தில். பிரம்மம் என்பதற்கு அக்ஷரம் அழியாதது என்று நம்ம அங்கே பார்த்துக்கோம். இங்கு திருப்பி ஞாபகப்படுகிறார். இப்படி இந்த வேறுபட்ட அவ்யக்தத்தை அக்ஷரம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் ஞானிகளும் சொல்கிறார்கள். இங்கு ஸ்லோகத்தில் அவ்யக்த அக்ஷர இதி உக்தக, அவ்யக்தம் என்ற 2வது சொன்ன அந்த அவ்யக்தத்தை தான் அக்ஷரம் என்று, அது அழியாதது என்று சொல்லப்படுகிறது. இதி என்றால் இதி உக்தம், இது என்று சொல்லப்படுகிறது. சொல்லப்படுகிறது எதை? அவ்யக்தத்தை, அக்ஷரத்தை சொல்லப்படுகிறது. அந்த அக்ஷரத்தின் பயன் என்னவென்று கேட்டால் அது நம்முடைய லட்சியம். இதைத்தான் பரமபுருஷம் என்று சொல்கிறார்கள். தமாகு அப்படின்னு போட்டிருக்கால், தம் ஆகு என்று பிற்கால், அதுதான் பரமாகதி. தம் என்றால் அந்த அவ்யக்தத்தை, அந்த பரமகதியை, மேலான லட்சியத்தை, ஆகு அதுதான் மேலான லட்சியம் என்று சொல்கிறார்கள். வேதத்தை அறிந்தவர்கள், ஞானிகள், விதேக முக்தர்கள் சொல்கிறார்கள். இந்த அக்ஷரம் அவ்யக்தம்தான் மேலான லட்சியம் என்கிறார். இதை நம்முடைய லட்சியமாக கொண்டு சாதனைகள் செய்ய வேண்டும். மற்ற எல்லாம் அந்த லட்சியத்திற்கு துணை புரிகின்ற ஒரு கருவிதான். எது? அந்த லட்சியத்தை அடைய இந்த சரீரம் உதவியாக இருந்தால் அது ஒரு உதவி தான். அதே மாதிரி பணம் அது உதவியாக இருந்தால் அந்த இதற்கு உதவும். ஸோ நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம்
என்னவென்றால் அந்த அக்ஷரத்தை அடைவது. மற்ற எதுவும் லட்சியம் அல்ல. எது நமக்கு பிரயோஜனம், மற்ற எதெல்லாம் நமக்கு இதாக பிரயோஜனம் இல்லையோ அதெல்லாம் விட்டுறணும் சொல்லலாம். அதனால்தான் துன்பம் வரும். அதாவது நம்ம எதெல்லாம் நமக்கு லட்சியம் இல்லையோ அதே தான் ஈஷாவாசிய உபனிஷத்தில் சொல்லலாம். அசூர்யா நாமதே லோகே அந்தேன தமசா பர அப்படின்னு சொல்லலாம். அசூர்யானா இந்த உடலில் நம்ம இருக்கிறோம், இந்த பரமாத்மாவை பற்றி அறியாமல் நம்ம இருக்கிறோம், இந்த உடலில் இருக்கிறோம். அந்த அசூர்யா நாமதே லோகே, இந்த இடத்துல லோகேங்கிறது இந்த உடலே லோகங்கிறாரு. அந்தே நைவ, அந்தே நைவன்னா அந்தேனா குருடன், அசூர்யா நாமதே லோக அந்தே நைவன்னா எப்படிப்பட்டக்கணும், கும் இருட்டுன்னு சொல்லுவோம். கண்ணுக்கு சுத்தமாக தெரியாது, சாதாரண குருடன் இல்லை, கும் இருட்டு தோணுதுங்க. அப்படி இருக்கான், நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் இந்த சரீரத்தை வைத்து கொண்டு நாம் மோட்சத்தையும் அடையலாம், அதே போல் இந்த போகத்தையும் அடையலாம், போகத்தை அனுபவிக்கலாம். ஆனால் போகத்தை அனுபவிப்பது நம்முடைய லட்சியம் அல்ல. இந்த சரீரத்தை கொண்டு நாம் நம்முடைய லட்சியத்தை அடைய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய வேண்டும். ஏன்னா வாழ்க்கையில் பல பேர் பணம் தான் லட்சியம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த பணம் வைத்து கொண்டு திண்டாடுபவர்களை பார்த்து கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பணமே லட்சியமாக கொண்டவர்கள் எப்படி அவதிப்படுகிறார்கள் என்பதையும் பார்த்து நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் இந்த சாதனை செய்வதற்கு பணம் துணை புரிந்தால் சரி, துணை புரியாவிட்டால் அதெல்லாம் விட்டுவிடணும். ஆகவேதான் பகவான் இங்கு மோட்சத்தை பரமாம் கதி என்று சொல்கிறார். இந்த லட்சியத்தின் மகிமை என்னவென்றால், இதை அடைந்தால் திரும்ப ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. வேறு எதை அடைந்தாலும் மீண்டும் நாம் திரும்பி வந்தாக வேண்டும். எந்த லோகத்துக்கு சென்றாலும் மீண்டும் இந்த பூலோகத்தில் புண்ணிய பூமிக்கு, அதாவது கர்ம பூமிக்கு வந்தே ஆக வேண்டும். இந்த லட்சியத்தை அடைந்தால் மீண்டும் நாம் திரும்பி வர வேண்டிய அவசியமில்லை அப்படி சொல்லிட்டு 2வது லைனில் பகவான் சொல்கிறார், எந்த ஒரு நிறைவை அடைந்தால் பிறகு இந்த சாதகனுக்கு எந்த குறைவு இல்லையோ அதை அடையாம். அதாவது நமக்கு எப்படின்னா, நமக்கு வயிறு இருக்குது, மனம் இருக்குது. இந்த வயிறு என்னென்னா பசிக்கும், அது என்றைக்குமே நம்ம சாட்டிஸ்ஃபைடு ஆக முடியாது. இப்போ சாப்பிட்டோம்னா அடுத்து ஒரு 2-3 ஹவர்ஸில் மீண்டும் பசிக்கும். அதே மாதிரி மனம் ஒன்று கிடச்சிட்டா பத்தாது, மீண்டும் அது இன்னொன்று, அதுக்கு இப்படியே அது கிடைச்சதுக்கப்புறம் அதை மறந்துடும், இன்னொன்று தாவும். இப்படியே மனதை மாறி 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 எப்போவுமே நிம்மதி இல்லாமல் ஒரு இதில் திரும்பி திரும்பி வரும். அந்த திருப்தி இல்லாமல் இருக்கும் எது, அந்த சாதாரண ஒரு ஜீவன். ஆனால் இந்த ஞானி நிறைநிலை, முழு திருப்தியோட நிறைநிலையில் இருப்பான். அதைத்தான் சொன்னது அந்த இது, அந்த ஞானம் வரணும். அதாவது நம்ம 2வது அத்தியாயத்தில் அந்த ஸ்திரப்பிரஜ்ஞ துக்கே சனுத்விக்னமான சுகேஷு விகத, துக்கம் வந்தாலும் ஒன்றும் இல்லை, சுகம் வந்தாலும் ஒன்றும் இல்லை, எதையுமே அவன் இது பண்ணிக்க மாட்டான். அப்போ என்ன மந்த நிலையாக கிடையாது, மந்த நிறைநிலை அடைந்தால்தான் அது மாதிரி இருக்க முடியும்னு சொல்கிறதுக்காக சொல்கிறான். அவனைத்தான் சிதப்பிரஜன் அப்படி சொல்லி அவன் தான் ஞானின்னு சொல்கிறான். சில ஞானிகள் சொல்கிறார்கள், பகவான் இந்த மனிதனுக்கு நிறைக்க முடியாத ஒரு பாத்திரத்தை கொடுத்து விட்டான். எது, இந்த உடல் நிறைக்க முடியாத, இந்த உடல் மனம் என்று அது நிறைக்க முடியாத ஒரு பாத்திரம். அதை நிறைக்க ஒரே ஒரு வழி இருக்குது. அந்த வழி என்னவென்றால் அக்ஷரம், பிரம்மம். அதாவது இந்த நிர்வாணம் அப்படின்னு சொல்கிறது இந்த பிரம்மனை அடைவது, உணர்வது. ஒரு முறை அந்த அக்ஷரத்தால் நிறைத்து விட்டால் மீண்டும் நிறைக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், நிறைநிலை அடைந்து விடுகிறான், முழு திருப்தியும் அடைகிறான். மீண்டும் அவனுக்கு பசி கிடையாது. இதுதான் லட்சியம். இதைத்தான் அக்ஷரம் என்று சொல்கிறார். எம் பிராப்பிய, எதை அடைந்தால் ந நிவர்த்தந்தே, மீண்டும் திரும்புவதில்லையோ அதுதான் மேலான தத்துவம், அதுதான் ஒவ்வொரு ஜீவனுடைய லட்சியம், அதுதான் கதி. அடுத்து சொல்றார், தத் தாம பரமம் மம. தத் என்றால் அது, மம என்றால் என்னுடைய. இங்கு பகவானே மோட்சத்திற்கு ரூபம், மோட்சஸ்வரூபமாக. அதனால தான் நம்ம பகவானை கோயிலில் போய் எதுக்கு இது பண்ணுறோன்னா, அந்த மோட்சஸ்வரூபத்தை அடையணுங்கிறதுக்காக தான். ஆனால் நம்ம கோயிலுக்கு போகிறது எதுனா, எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற பெரிய லிஸ்ட்டோடு போகிறோம். ஸோ மோட்சம்தான் பகவானுடைய மேலான ஸ்வரூபம்.
அக்ஷரம் பிரம்மம், இதுதான் மாயை விட மேலான தத்துவம் என்று நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ 7வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகத்துலேயும் சொன்னார், எதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும், அபரே இயமிதம் து அந்யன்னு சொன்னார். அந்யன்ற அந்த மேலான தத்துவம் மாறாதது. 2வது தத்துவம் மாயா சொரூபமானது ஈஸ்வரன் நம்பி சொன்னார், அங்கேயே சொல்லிட்டாரு. அதனால் இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். இந்த 2 தத்துவத்தம் 2வது சொன்ன அந்த அவ்வியக்தம் தான் நம்முடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு, இனி 21வது ஸ்லோகத்தில் இன்னும் ஒரு சின்ன கதையும் இருக்குது. அதை அடுத்த வகுப்பில் நான் சொல்கிறேன். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.